அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை வந்து நான் செய்யலைங்க, என் பொண்ணு தான் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணி ரெசிபியுமே எடுத்திருக்கேன். அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து உள்ளே சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பரண்டு நல்லா ஒயிட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சிக்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. தண்ணி ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியிலே உங்களுக்கு நல்லா சிக்கன் வெந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி வற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் மட்டும்தாங்க இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியிலே வந்து வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூனுக்கு இடையில பெப்பர் பவுடர், கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு கஸ்தூரி மேத்தி சேர்க்கணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தியுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த மசாலா அந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வெந்து வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் உங்களுக்கு அந்த மசாலா கூட நல்லா வெந்து உங்களுக்கு சிக்கனில் நல்லாவே வந்து பிடிச்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாகி உங்களுக்கு நல்லா உடஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை வந்து தூவிக்கோங்க. என் பொண்ணு செஞ்சதுனால சொல்லலைங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி வந்து நாங்கள் இதை ஒயிட் ரைஸு கூடவே வந்துட்டு இந்த உப்பு பருப்பு கடையில் சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து செஞ்சுருந்தோம். கூடவே வந்துட்டு ரசம், கூடவே வந்து இந்த சிக்கனை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஆகவோல்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.